போன வீடியோவில் ஸ்வீட் ஹார்ட் நெக் எப்படி நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் அந்த ஸ்வீட் ஹார்ட் நெக்குக்கு நம்ம கேன்வாஸ் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் ப்ளவுஸ் கிளாஸ், சுடிதார் கிளாஸ், மேக்ஸி கிளாஸ் இருக்குது. இது கூடவே பிரின்சஸ் கட் கிளாஸும் வரப்போகுது. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்களும் நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ படித்து கற்றுக்கலாம். ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நெக் டிசைனை நம்ம கேன்வாஸில் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் பேப்பர் கேன்வாஷ். நம்ம நெக்கில் ஃபினிஷிங் நல்லா வேணும்னா இந்த கேன்வாஷ் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் எப்படி இருக்கும்னா ஒரு பகுதி மினுமினுன்னு இருக்கும். இதுதான் நம்ம துணியில் வச்சு அயன் பண்ணும்போது ஒட்டும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ரஃப்பாக இருக்கும், சொர சொரன்னு இருக்கும். இதில் தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போது நான் அந்த கேன்வாஷை இப்படி மடித்து ஒரு ஃபோல்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்படி ஒட்டா வைக்கக்கூடாது, கொஞ்சம் இப்படி மேலே தள்ளி வைக்கணும். இப்போ இந்த கேன்வாஷில் ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவும் நம்மளுடைய கிளாத்தில் இருக்கிற ஃபோல்டிங்கும் இப்படி ஒன்றா இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம நெக் டிசைனை மார்க் பண்ணுறோம். இந்த லைனிங்கில் என்ன நெக் டிசைன் இருக்கோ அதை அப்படியே இந்த மாதிரி வரைகிறோம். இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த லைனிங் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே நெக் டிசைன் வரைஞ்சிருக்கோமா, இதை சுற்றி ஒரு 1.5 இன்ச்சில் நம்ம ரவுண்ட் வரைகிறோம். நம்மளுக்கு இந்த நெக் லைன் தான் முக்கியம். இதையும் இதே மாதிரி வரையணும்லாம் அவசியம் இல்லை. இது உள்பக்கமாக போயிட போகுது. அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பின் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது அசையாமல் இருக்கும். இப்போ இந்த லைனில் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம். இந்த மாதிரி உள்ளே இருக்க லைனை கட் பண்ணதுக்கப்புறமா இந்த லைனையும் நம்ம கட் பண்ணிடுறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். கேன்வாஷ் கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இருக்கும். இதை லைனிங்க்கு மேலே வச்சு அயன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லைனிங்கை பிரித்து வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த கேன்வாஷை வச்சு அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணும்போது இந்த மினுமினுன்னு இருக்கிற பக்கம் துணியோட பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு அயன் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா விட்டது இந்த மாதிரி ஷோல்டருக்கு மேலே போயிடும். இந்த மாதிரி தான் நம்ம கேன்வாஷை கட் பண்ணி அயன் பண்ணணும். அடுத்தது இது எப்படி தைக்கணுங்கிறத பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.